புதிய தலைமுறை டிஜிட்டல் ஓபன் டாக் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். சட்டப்பேரவை தேர்தல் 2026 களம் யாருக்கு சாதகம் என்ற தலைப்பில் இந்த விவாதத்தை கட்டமைத்திருக்கிறோம். விவாதத்தில் பேசுவதற்காக விருந்தினர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களை முதலில் அறிமுகப்படுத்தி விடுகிறேன். முதலாவதாக திரு சூர்யா வெற்றிகொண்டான், திமுகவிலிருந்து. வணக்கம் சார். திரு நாஞ்சில் சம்பத், மாநில பரப்புரை செயலாளர், தாவேகா. வணக்கம் சார். திரு கார்த்திகா, நாம் தமிழர் கட்சி. வணக்கம். திரு சிவசங்கரி, அதிமுக. வணக்கம். வணக்கம் சார். களம் யாருக்கு சாதகம், எங்களுக்கு தான் சாதகமாக இருக்கிறது அப்படின்னு பேசுறதுக்காக முதலில் நான் அழைக்கிறது நாம் தமிழர்லேருந்து திரு கார்த்திகா. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பதிவு செய்கிறாரு, நான் 4 ஆண்டுகளில் 1,00,000 போராட்டங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இந்த ஆட்சியின் லட்சணம் என்ன அப்படிங்கிறத முதலமைச்சர் தன் வாயாலே சட்டமன்றத்தில் ஒத்துக்கொண்டு விட்டார். எல்லாரும் போராடுறாங்க. மீனவர்கள் போராடுறாங்க, மாணவர்கள் போராடுறாங்க, அரசு ஊழியர்கள் போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க, பேராசிரியர்கள், கல்லூரி பேராசிரியர்கள் போராடுறாங்க, சத்துணவு ஊழியர்கள் போராடுறாங்க, ஏன் கேங்மேன், மின்சாரத்துறையில் பணியாற்றக்கூடிய கேங்மேன் எல்லாருமே போராட்டம் செய்கிறாங்க. எல்லாத்துக்குமான தேவைகள் இங்கே நிறைவேற்றவே இல்லை. 4.5 லட்சம் கோடி 75 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசுக்கு ஏற்பட்ட கடன். இந்த 5 ஆண்டுகளில் ஐயா சொல்லக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில் 5 லட்சம் கோடி கடன். பொருளாதாரம் அப்படின்னா என்னன்னு தெரியாமல், எப்படி நிர்வாகம் செய்யணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது. கேட்டால் சொல்லுவாங்க, நாங்கள் மாணவர்களுக்கு டெவலப்மெண்ட் கொடுத்துருக்கோம், 2000 கோடிக்கு மடிக்கணினி நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2000 கோடிக்கு மடிக்கணினி கொடுக்குறது சரிதான், ஆனால் அந்த மடிக்கணினியில் பாடம் நடத்துவதற்கு கல்லூரிகளில் பேராசிரியர்கள் இருக்காங்களா? செய்தி அரசியலாக தான் தெரியுதே தவிர மக்களுக்கான சேவை அரசியலாக இங்கே எதுவுமே இல்லை. அதை தான் நம்ம சொல்கிறோம். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கட்சி சொல்லுது நான் 1000 ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுது, பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு கட்சி சொல்லுது நான் 2000 ரூபாய் கொடுக்க போகிறேன், கருணை தொகை வழங்க போகிறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீ யோசிச்சு பாருங்களேன், 1000 ரூபாய் கொடுத்ததுக்கே தமிழ்நாடு அரசு இது வரைக்கும் 38,000 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்கு. 38,000 கோடி. இந்த 38,000 கோடி ரூபாயை வச்சுருந்தா நம்ம எத்தனை அரசு தொடக்கப்பள்ளி, அரசு நடுநிலைப்பள்ளி, அரசு மேல்நிலைப்பள்ளியை எவ்வளவு தனியாருக்கு இணையாக நம்ம தரம் உயர்த்திருக்கலாம். அரசு கல்லூரிகளை, கலை அறிவியல் கல்லூரிகளை, பொறியியல் கல்லூரிகளை, மருத்துவக் கல்லூரிகளை தரம் உயர்த்திருக்கலாம். திமுக சொல்லுது நாங்கள் பெண்களுக்கு விடியல் பயணம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி. அதிமுக சொல்லுது நான் ஆண்களுக்கும் இலவச பயணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுது. இவங்க 2 பேரும் இப்படி மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு காலகட்டம் கழித்து ஒட்டுமொத்த அரசு போக்குவரத்து கழகம் இருக்குல்ல, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தையே இலவசமாக யாருக்காவது கொடுத்துருவாங்கன்னு தோணுது. ஏன்னா 2018-19 காலகட்டத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய ஒட்டுமொத்த கடன் என்பது 24,000 கோடியாக இருந்தது. இந்த 5 ஆண்டுகள் கழித்து அந்த அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய கடன் டபுள் மடங்காயிருச்சு, இரட்டிப்பாயிருச்சு. 50,000 கோடி தொடப்போகுது. எந்த பெண்கள் எனக்கு மாதம் 1000 ரூபாய் வேணும்னு கேட்டாங்க? எந்த பெண்கள் சாலை நின்று போராடினாங்களா? எனக்கு இலவச பயணம் வேணும்னு கேட்டாங்களா? இல்லை, யாரும் கேட்கல. முதல்ல பெண்களுக்கான பாதுகாப்பே இல்லைங்க இந்த நாட்டில். ஒரு ஆண்டுக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் 3,800 இருந்தது. ஐயா அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க, அது டபுள் மடங்கு ஆக போகுது. ஓராண்டுக்கு 6,000 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடக்குது. பெண்களுக்கான பாதுகாப்பே உறுதி செய்ய முடியல. நான் பெண்களுக்கான ஆட்சி தரப்போகிறேன் அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம்? தமிழ்நாட்டில் ஆண் வாக்காளர்களிடம் பெண் வாக்காளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இது காரணம் என்ன அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா ஆண்களை எல்லாம் இவங்க டாஸ்மாக் கடையை திறந்து வச்சு கொண்டுட்டாங்க. அதனால் பெண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு அதிகமாக இருக்குது ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கும்போது. நம்ம டாஸ்மாகால தான் இருந்தாங்கன்றதுக்கு என்ன ஆதாரம்? ஆமாண்ணே, ட்ரிங்க் அண்ட் டிரைவரில் டிடி இந்த கேசஸில் மட்டும் இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கை 1,00,000 பேருக்கு அதிகமாக இருக்கிறாங்க. அதில் பாதி பேர் குடிக்காமல் வந்தவர்கள், குடிச்சிட்டு வந்தவங்களால சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள். கல்லீரல் செத்து போய், ஈரல் செத்து போய், கிட்னி செத்து போய் எத்தனை பேர் இறக்குறாங்க? 1,00,000 பேருக்கு மேலே இறக்குறாங்க. திமுக தீய சக்தி. அப்போ திமுகவுக்கு மாற்று அதிமுகவை பார்க்கலாமா? எங்கே இருக்கிறாங்க? 5 ஆண்டுகளில் ஒரு காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க, கண்ணு கெட்டிய தூரம் வரை எனக்கு எதிரிகளே இல்லை அப்படின்னாங்க. இந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் போராட்டங்களில் பரந்தூர் விமான நிலையமாக இருக்கட்டும், கன்னியாகுமரி கனிம வள கொள்ளைக்கு எதிரான போராட்டங்களாக இருக்கட்டும், மக்கள் போராட்டங்களில் கட்சி எங்கே? எதிர்கட்சி தன்னுடைய கடமை சரியாக செய்திருக்குதா? இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னொரு கட்சி புதிய சக்தி வந்திருக்காங்க, புதிய வரவுன்னு சொன்னீங்க. அது ஃபர்பிடன் பார்ட்டி இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். மக்கள் ஒரு மாற்றத்துக்கு அணிமயமாகி வர்றாங்க. ஒரு நல்லாட்சி வேணும்,
வாரிசு அரசியல் முறை இல்லாத ஒரு தூய்மையான மக்களாட்சி வந்து படைக்கணும். ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சி முறை வந்து வேணும். படித்தவர்கள் ஏழை எளியவர்களும் அரசியலில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு புரட்சிக்கு வந்து மக்கள் தயாராகிட்டாங்க, மாற்றத்துக்கு தயாராகிட்டாங்க. அதனால் 2026 சட்டமன்ற தேர்தல் களம் நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாய் கொண்டு வருகிறது அப்படிங்கிறத எனக்கு 2 கேள்வி இருக்கு உங்கள்கிட்ட. அது வளர்ச்சி திட்டங்களே வேணாம்னு நினைக்கிறீங்களா? வளர்ச்சி திட்டம் கடன் வாங்காத மாநிலங்களோ நாடோ இருக்கா? இல்லைண்ணா, கன்னியாகுமரியில் வந்து மலையை வெட்டி வந்து அடுத்த நாட்டுக்கு அனுப்புறது, அடுத்த மாநிலங்களுக்கு அனுப்புறது வளர்ச்சி திட்டம் நீங்க சொல்றீங்களாண்ணே? தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய 80 விழுக்காடு திட்டங்களை குறிப்பிட்டு சொன்னீங்க இல்லையா? விடியல் பயணமா இருக்கட்டும், பெண்களுக்கு கொடுக்குற உரிமை தொகையோ வந்து ஒரு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நான் இந்த அரசியல் இருப்பேன்னு யோசிக்கிறீங்க. நாங்க என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, அடுத்த 100 ஆண்டுகளுக்கு என் நாட்டை கட்டமைக்கணும்னு யோசிக்கிறேன். தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய 80 விழுக்காடு எம்சாண்டு கேரளாவுக்கு வந்து கொண்டு போகப்படுது. இது வளர்ச்சி கிடையாதுண்ணே. அடுத்ததாக திரு சிவசங்கரி, அதிமுகவுக்கு களம் எந்த அளவில் சாதகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, சிறப்பாக இருக்குது சார். களத்தில் முந்துவது யாருன்னு நீங்கள் போட்டிருக்கீங்க. களத்தில் மட்டும் இல்லை, மக்கள் மனதிலும் வந்து இன்றைக்கி அதிமுக ஒவ்வொரு நாளும் வந்து வென்று கொண்டு தான் இருக்கிறது. நீங்கள் பரப்புரையாகட்டும், வேட்பாளர்கள் அறிவிப்பதாகட்டும், வேட்புமனு பெறுவதாகட்டும், குழுக்கள் அறிவிப்பது எல்லாமே கூட்டணியை பொறுத்த வரைக்கும் சின்ன சலசலப்பு கூட இல்லாமல் இன்ன வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் களத்தில் எடப்பாடியார் இருக்கார். தலைவர்கள் போகும்போது அவங்களோட உற்சாகம் எதை சார்ந்து இருக்கும்னா அங்கே இருக்கிற மக்களை சார்ந்து இருக்கும். எல்லா மக்களும் இன்றைக்கி மூச்சு முட்டி நிற்கிறாங்க சார். ஒரு பிராணவாயு கிடைக்கலன்னா அந்த மனிதன் எப்படி மூச்சு முட்டுவானோ, இன்றைக்கி தமிழ்நாட்டில் போகிற இடங்கள்லாம் மக்கள் ஐயோ யாராவது நம்ம பிரச்சனையை காது கொடுத்து கேட்பாங்களா. அதனால தான் அவர் போகிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உற்சாகமாக இருக்குது, எழுச்சியோடு இருக்குது. பொதுமக்கள் எல்லாருமே அதை காது இல்லை. இது நீங்கள் நாம் தமிழர்லேருந்து உங்கள் கார்த்திகா பேசின கேட்டிங்களான்னு தெரியல. நீங்கள் களத்திலே இல்லை அப்படின்னு ஒரு போகிற அது அவங்க ஒரு நாம் தமிழருக்கு வந்து ஒரு கோட்பாடை கொண்டு போகிறாங்க. அதை வந்து மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுட்டு இருக்காங்கன்னு ஒவ்வொரு தேர்தலும் நம்ம பார்க்குறோம். அரசியலை பொறுத்த வரைக்கும், அதிகார அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு திட்டங்களையும் சட்டங்களையும் எதை கொண்டு வர முடியும்? நீங்கள் சட்டசபைக்கு போனால் தான் முடியும். உங்களுக்கு அதில் ஒரு தொகுதி இன்னும் வெற்றி பெற முடியல சார். எனக்கு வந்து பிரதான எதிரின்னா திமுக தான். அவங்க இன்னும் களத்தில் போராடிட்டு தான் இருக்காங்க. அவங்க இயற்கை மண்வளம் சார்ந்து பேசுகிறாங்க. அதை வந்து எல்லாமே நாங்கள் செஞ்சுட்டோன்றோம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் எடப்பாடியார் கொண்டு வந்தார். எந்த முதலமைச்சருமே கொண்டு வரல. குடிமராமத்து பணிகள் எத்தனை வருடம் ஏரி நீர்நிலைகளை தூர்வானார். மேட்டூர் அணை சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு தூர்வாரப்பட்டது. 100 ஏரி திறப்பும் திட்டம் எடப்பாடியார் கொண்டு வந்தது. 35 லட்சம் மெட்ரிக் டன் எங்கள் ஆட்சியில் 5 வருடம் கிருஷ்கர்மா விருதுகளை கொண்டு வந்தோம். அடுத்து இந்த இயந்திரங்கள்லாம் இருக்குது பாருங்கள், உழவர் இயந்திரங்கள்லாம், அதெல்லாம் எந்த அளவுக்கு கிடைச்சி 24/7 மானியங்கள். இன்றைக்கி எவ்வளோ முறைகேடுகள் நடக்குது. முதல் நிலையங்களில் 40 ரூபாய் கையூட்டு வாங்குறாங்க. நம்மலாம் வேர்வையை சிந்துறோன்னா விவசாயிகள் ரத்தத்தை சிந்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இயற்கை அதெல்லாம் நாங்கள் செஞ்சு முடிஞ்சு விலையில்லா ஆடு மாடுகள் வரைக்கும் கொடுத்து பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, தலைவாசல் பூங்கா 1100 ஏக்கருக்கு 1100 கோடிக்கு கொண்டு வந்தார். இன்றைக்கி பார்ட்டுடைய நிலைமை என்னவா இருக்குது? அதிகமான ஆண்டுகள் வந்து தமிழ்நாட்டை ஆண்டது எது? அதிமுக தானே. கல்வியை பற்றி பேசுகிறாங்க. கல்விக்காக முதல்ல 45,000 கோடி பட்ஜெட்டில் ஒதுக்குறது அதிமுக. லேப்டாப் உட்பட ஒரு கான்வென்ட்டில் படிக்கிற குழந்தைக்கு என்ன இணையாக என்னென்ன சலுகைகள் கிடைக்குமோ அத்தனையும் நாங்கள் கொண்டு வந்தோம். 101 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், 11 மருத்துவக் கல்வி எடப்பாடியார் ஆட்சியில், அம்மாவோட சேர்த்து 17 மருத்துவக் கல்லூரி. இன்றைக்கி திமுக என்ன கொண்டு வந்திருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். மருத்துவக் கல்லூரியை, பாலிடெக்னிக் 21, சட்டக்கல்லூரி 7, வேளாண் கல்லூரி 4, கால்நடை மருத்துவக் கல்வி வேப்பேரியில் மட்டும் இருந்துச்சு. இவர் வந்த பிறகு 4. இத்தனையும் செஞ்சிட்ருக்கேங்க சார். களத்தில் இருக்கோம், போராடிட்டு இருக்கோம். தலைநகரங்களில் உங்கள் ஊடகம் தான் எடுத்து போட்டுட்ருக்கு. அதனால் நான் கார்த்திகாவுடைய குற்றச்சாட்டை புறந்தள்ளிட்டு இன்றைக்கி பிரதானமாக ஏன் எங்களுடைய களம் சிறப்பாக இருக்குன்னா, நீட்டை பற்றி சதா பேசினாங்களே எல்லாரும். அந்த நீட்டுக்காக 7.5% இன்றைக்கி கூட வாக்குறுதியில் சொல்கிறார். 10% நான் வந்த உடனே அதை அதிகமாக்குவேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி கிட்னி திருட்டுலேருந்து வந்து நின்று இருக்கு. இவங்க வந்த உடனே 3 கல்லூரிகளுக்கு ரத்தாகுது. எதுக்காக? சின்ன விஷயம், மெயின்டெனன்ஸ் இல்லைன்னு, சிசிடிவி கேமரா இல்லைன்னு 3 கல்லூரிகளுக்கு ரத்தாகுது. அப்போ இவங்களோட லட்சணம் என்ன யோசிச்சு பாருங்க. வர மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கல்லூரிக்கு வர மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, நோயாளிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. என்ன அரசு? என்னைக்கு சமூக நீதி பேசுகிற அரசு? இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தீண்டாமை எந்த அளவுக்கு கொடுமைகள் நடக்குது சார். குளத்தில் குடிக்கக்கூடாது, தின்பண்டம் சாப்பிடக்கூடாது. வேங்கை வயல் போல சம்பவம் பிரிட்டிஷ் இந்தியாவில் கூட நம்ம பார்த்துருக்கோம். பிரிட்டிஷுடைய கொடுமைகளில் கூட அதெல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். 7,837 கொலைகள் நடந்திருக்குன்னா அதில் 1,937 கொலைகள் வந்து பெண்களை மட்டும் பண்ணியிருக்காங்க. 38 சின்ன குழந்தைங்க சார். போக்சோ வழக்குகள் 7,000ன்றாங்க. ஒட்டுமொத்த துறையை சேர்ந்த எல்லாருமே இன்னைக்கு வந்து எப்போ வரும் அதிமுகன்னு காத்துட்ருக்காங்க. இதை போகிற போக்கில் சொல்ல எல்லாமே ட்ராக் ஹிஸ்ட்ரி பதிவு செய்யப்பட்டது. ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க, திட்டங்களை கொண்டு வந்தவங்க, சட்டங்களை கொண்டு வந்தவங்க, சட்ட ஒழுங்குக்கு முதல் பரிசு பெற்றவங்க. ஸோ அதனால் களத்தில் முந்துவது யாருன்னா அது எல்லாத்துலேயுமே அதிமுக தான் சார். திரு நாஞ்சில் சம்பத்தையா, தாவேகா இந்த ரேஸில், இந்த போட்டியில் எந்த இடத்துல இருக்காங்க? எனக்கு தெரிந்து
தமிழ்நாட்டு அரசியலில் திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த 2 கட்சிகளுக்கு மாற்றாக இன்னொரு கட்சி வர வேண்டும் என்பது தமிழ்நாட்டு மக்களினுடைய நீண்ட நாள் கனவு. அந்த இடத்தை இட்டு நிரப்புவதற்குத்தான் 1994 மே திங்கள் 6ஆம் தேதி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தை இளைய வயதில் வாலிப வயதில் என்னை ஆட்கொண்ட அண்ணன் வைகோ அவர்கள் தொடங்கினார்கள். எந்த பறவையும் முட்டைக்கு திரும்புவதில்லை. முட்டைக்கு திரும்பிய முட்டாள் பறவை வைகோ. இன்றைக்கு போய் அந்த கட்சியை அறிவாலயத்தில் கொண்டு போய் அடக்கம் செய்துவிட்டார். அந்த இடத்தை இட்டு நிரப்புவதற்காகத்தான் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை விளிம்பி நிலை மக்களினுடைய ஆதரவை பெற்ற கேப்டன் விஜயகாந்த் தொடங்கினார். ஒரு 3வது சக்தி தமிழ்நாட்டில் உருவாகக்கூடாது என்று திட்டமிடுகிற திமுகவும் அண்ணா திமுகவும் அன்றைக்கு டிஆர் பாலு ஒன்றிய அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தன்னுடைய வியர்வையில் விளைந்த வெள்ளிப்பணத்தை வைத்து அவர் கோயம்பேட்டில் கட்டிய மாளிகையை உடைத்து நுரைக்கினார்கள். ஒரு உளைச்சலுக்கு ஆளாகி அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு சிதைய தொடங்கியது அப்போதுதான் ஆரம்பமாயிற்று. இன்றைக்கு அந்த கட்சி திமுகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறது. அதுவும் காணாமல் போகிறது. அந்த இடத்தை இட்டு நிரப்புவதற்குத்தான் உலக நாயகன் கமலஹாசன் டிவி பெட்டியை உடைத்து டார்ச் எடுத்து கொண்டு வந்து திமுகவை தீவிரமாக எதிர்க்கிற பெயரால் கட்சி தொடங்கி இன்றைக்கு அவர் படுகிற பாடு நான் விடும் பாடு சொல்லத்தான் விடுமோ, எண்ணத்தான் விடுமோ, கேட்கத்தான் விடுமோ, நவிலும்பஞ்சு இப்பாடுபடுமோ என்று அவர் படாத பாடுபடுவதை தமிழ்நாடு இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்தை இட்டு நிரப்புவதற்காக வந்தேன் என்று தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு சீமான் புறப்பட்டார். அவர் என்ன செய்கிறார்? தொட்டிலில் கிடந்த பொழுது பூமியுருண்டை பற்றி கவலைப்பட்ட தந்தை பெரியாரை அழுக்காக்குவதற்கு தன்னுடைய அரசியல் பயணத்தை பயன்படுத்துகிறார். ஊமைகளை பேச வைத்த பிருந்தாவனம் அண்ணாவை கொச்சைப்படுத்துகிறார். இது எதற்காக என்றால் அதற்காகவே அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதை ஆதாரங்களோடு என்ன சொல்ல முடியும்? தங்கை கார்த்திகா சொல்லுகிற பொழுது சொன்னார், கனிம வள கொள்ளை என்னுடைய மாவட்டத்தில் என் வீட்டுக்கு முன்னாடி தான் அந்த வண்டி போகும். இதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்வார்கள் நாம் தமிழர் கட்சியினர். ஆர்ப்பாட்டம் செய்த அடுத்த நாள் ஆர்ப்பாட்டம் செய்தவனை தேடி அந்த கரிமவள கொள்ளையில் ஈடுபட்டிருக்கிற பெரும் முதலாளிகள் போவார்கள். அவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்து விடுவார்கள். எண்ணற்ற ஆதாரம் இருக்கு. என்ன வீட கொண்டு காமிக்கப்பா? நேர்மையான சொல்றேன். கன்னியாகுமரியில நீங்க பாருங்க, நேர்மைக்கு உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. அத சொல்லாதீங்க. ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆதாரத்தை காமிச்சிட்டு பேசணும். எங்க ஊர்ல நடந்தது சொல்றேன். கன்னியாகுமரியில அந்த ஒரு இரவு 10 மணிக்கு மேல டாரஸ் வண்டிகள் வந்து யமன் மாதிரி போகுது. எங்க கொடியை பார்த்து ரொம்ப பறந்து போகுது. இவங்க கிட்ட சிக்கல் வீடு கட்டி கொடுப்பாங்கன்னு சொல்றாங்கல்ல. யாருக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க? எங்க வீடு கட்டி கொடுத்தாங்க? எந்த ஊர்னு சொல்லுங்க. தெரிஞ்சவங்க அப்படி சொல்லக்கூடாது. இது பொது விவாதம்னு. எந்த தொகுதி, எந்த ஊரு? பத்மநாபபுரம் தொகுதி. ஆமா, யாருக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க? நாம் தமிழர் கட்சியில யாரு? நாம் தமிழர் கட்சியினுடைய அமைப்பாளர் யார்? பேர் சொல்லுங்க. சதீஷ் அவர் நாம் தமிழர் கட்சிக்காரரா? நாம் தமிழர் கட்சிக்காரர்ல பத்மநாபபுரம் மண்டல பொறுப்பாளர். இதுதாங்க உங்களுக்கு தொழில். சீலன்கிறவங்க தான் பொறுப்பாளர். அவர் தான் இந்த பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியோட பொறுப்பாளர். வேட்பாளர் அவர் தான். புலியண்ணன்கிறவர் தான் வந்து மண்டல செயலாளர். அவர் தான் அங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர், முக்கிய பொறுப்பாளர். இவங்க 2 பேரும் தான். அவங்க 2 பேரும் தான் வந்து போராடிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக களத்துல நிக்கிறாங்க. மனோ தங்கராஜன் நேரடியாக எதிர்க்கிறதே அவங்க தான். அவர் குறிப்பிட்ட சதீஷ் அப்ப யார்? அவர் தான் சொல்லணும். அவர் எக்ஸ் பர்சன் சொல்றாரு. வீடு இருக்கா? சதீஷ் நடத்துகிறவர்களை விலை பேசுகிறார்கள். கல்குவாரி நடத்தக்கூடிய முதலாளிகள் தமிழ்நாடு முழுவதும் இந்த அரசியல், தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவரே இந்த அரசியலை தான் செய்கிறார். இல்லனே, சீமானே இந்த அரசியலை தான் செய்கிறார். ஏன் தனித்து நிற்கிறார்? சிவசங்கரி சொன்ன மாதிரியே அதிகாரத்தை பற்றி அவர் கவலைப்படல. அதிகாரத்தை பத்தி கவலைப்படாம 8 விழுக்காடு வாங்கி இருக்கிறோம். அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி வாங்குவீங்களா? நாளைக்கு உறுதியா வாங்குவோம். நாங்க சட்டமன்றத்துக்கு போக போறோம். வாங்க மாட்டீங்க. சட்டமன்றத்துக்குள்ள நாங்க போக போறோம். எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் காரைக்குடி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ மாற போறாங்க. கட்டமைப்பே சின்ன பின்னமாகி விட்டது.
அந்த கட்சியில் இருந்தவர்கள் அனைவரும் இன்றைக்கு அறிவாலயத்தில் குற்றச்சாட்டுகள் நீங்க சொல்லக்கூடாது. தப்புனே. நீங்க கருத்து பின்வாங்குங்க, இல்ல ஆதாரத்தை வைங்க. என்ன பேச விடுங்க. பேசட்டும், ஆதாரம் என்னன்ற கேட்கலாம். கேளுங்க. இதை இந்த அரசியலை தான் சீமான் தமிழ்நாடு முழுக்க செய்கிறார். நாங்கள் நாம் தமிழர் கட்சியையோ அதிமுக ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. மக்களே உங்களை பொருட்டாக்குறது. எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. நீங்க அடுத்த சுற்றுல திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி என்று எங்கள் தலைவர் அறிவித்திருக்கிறார். அதை களத்தில் நாங்கள் நிரூபித்து இருக்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய கூட்டு மாநாடுகளை பங்கெடுத்தவன், மாநாடுகளை முன்னின்று நடத்தியவன் என்கிற தகுதி எனக்குண்டு. இன்றைக்கு தாவேகா தலைவருக்கு வருகிற கூட்டத்திற்கு நிகரான கூட்டம் எந்த தலைவருக்கும் வருவதில்லை. நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்கு முடிவெடுத்து விட்டார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுக்கூட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு அட்டர் ஃபெயில்வர். ஒரு நாதியற்ற கட்சி மாதிரி ஆகி வாடகைக்கு பேச்சாளர்களை கூப்பிட்டு பேசுகிற நிலைமைக்கு சொற்பொழிவாளர்களின் சொர்க்கமாக இருந்த திமுக இன்றைக்கு சிதிலமாகி கொண்டிருப்பதை நான் கண்கூடாக பார்க்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். அந்த மாற்றத்தை தருகிற தலைவனாக இன்றைக்கு தாவேகா தலைவர் களத்தில் நிற்கிறார். இல்லை, எனக்கு ஒரு சின்ன குறுக்கீடு கேளுங்க. மாற்றத்துக்கான தலைவர் அப்படின்னு சொல்றீங்க. என்ன மாற்றம் அவர் முன்வைக்கிற மாற்றம் என்ன? மாற்று கருத்து என்ன? இப்போ நீங்கள் நான் கவனித்த வரைக்கும் திராவிட சித்தாந்தங்களை, திராவிட கொள்கைகளை தான் அவரும் கிட்டத்தட்ட சொல்றாரு. அதுல இருந்து விலகி எதுவும் கிடையாது. ஏற்கனவே 2 திராவிட கட்சிகள் இங்க வலுவா இருக்கும் நிலையில இப்ப மாற்றம் அப்படின்னா அவர் என்ன புது மாற்று கருத்தோ என்னத்தை முன்வைக்கிறார்? மாற்றம்னா அது ஒன்று சொன்னார் பாருங்க. ராணி வேலு நாச்சியார் படை சீருடை அணியாத பெண்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்த பாதிக்கப்பட்ட பெண்களை உதவுவது மட்டுமல்ல, அப்படி ஒரு நடவடிக்கைகள் மேற்கொள்ளாமல் இருப்பதை ராணி வேலு நாச்சியார் படை கண்காணிக்கும் அப்படின்னு அறிவித்தார். இந்த திட்டம் நீங்கள் குறிப்பிட்டனால சொல்கிறேன். இந்த திட்டம் ஏற்கனவே ஆந்திராவில் இப்போ அமலில் இருக்குது. இதே மாதிரியான வேறொரு பேரில் அவங்க பண்ணுறாங்க. இதற்கு முன்பாக அதிமுக காலத்தில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தப்ப இதே மாதிரி சீருடை இல்லாமல் மகளிர் அப்போ தான் அந்த மகளிர் காவல் நிலையம் வருது. அந்த ஈவ்டீசிங் இதெல்லாம் பெண் கமாண்டர்ஸ் அவங்கெல்லாம் இது பண்ணுறதுக்காக சீருடை இல்லாமல் இதே மாதிரியான கிட்டத்தட்ட இதே திட்டம் தான் இவர் திரும்ப கொண்டு வர்றார். இதில் என்ன புதுமையாக என்ன இது கொண்டு வர்றோம்? அது மாதிரி இந்த பாலியல் வழக்குகள், பாதிக்கப்பட்டவங்களுக்கான வழக்குகளை தீர்ப்பு வழங்குவதில் மிகப்பெரிய தேக்கமும் தாமதமும் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அதற்கு ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இன்றைக்கு அவர் அறிவித்தார். விரைவு நீதிமன்றங்களும் இப்போ ஏற்கனவே இருக்கு. இல்லை, ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் இருக்கு இந்த பெண்களுக்காக மட்டும். என்னுடைய கண்காணிப்பிலும் கட்டுப்பாட்டிலும் அந்த துறை இயங்கும் என்று விஜய் அறிவிக்கிறார். இதெல்லாம் மாற்றத்திற்கான அடையாளம். அதே போல எல்லா வீட்டிலும் ஒரு பட்டதாரி இருக்க வேண்டும். எல்லா வீட்டிலும் ஒரு இருசக்கர வாகனம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதை தாண்டி ஒரு தன்னிறைவு பெற்ற குடும்பமாக ஒவ்வொரு குடும்பமும் இருக்க வேண்டும். வீடு இல்லாதவர்களுக்கெல்லாம் வீடு. இன்னைக்கு திமுக அரசு கட்டி கொடுத்த வீடானாலும் மோடி அரசு கட்டி கொடுத்த வீடானாலும் எப்படி இருக்கிறது நீங்கள் போய் பார்த்தா தெரிஞ்சிடும். 505 வாக்குறுதிகள் அண்ணன் ஸ்டாலின் தந்தார். 66 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. 66 வாக்குறுதிகள் அரைகுறையாக இருக்கின்றன. 273 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. இந்த அரசு எவ்வளவு பலவீனமாக இருக்கிறது என்றால், ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி ஆளுநர் அவர் ஒருவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். அவர் அந்த துறைக்கு பொறுப்பேற்கிறார். மின்துறைக்கு பொறுப்பேற்கிறார் சிவசங்கர். ஆனால் மின்துறையில் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி ஆளுநர் பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கப்பட்ட அவர் எந்த முடிவும் எடுக்க முடியாது. அந்த துறையில் இன்னொருவர் ஆக்கிரமிக்கிறார், அத்துமீறுகிறார். எல்லாவற்றையும் அவரே தீர்மானிக்கிறார், மின்துறையிலும் மதுவிலக்கு துறையிலும். இதைவிட கேவலமான ஒரு நிர்வாகத்திற்கு சாட்சி உண்டா என்று சொல்லுங்கள். ஒரு டிஜிபியை கூட நியமிக்க முடியாததற்கு என்ன காரணம்? இன்றைக்கு ஒரு பொறுப்பு டிஜிபியை வைத்துக் கொண்டிருப்பதால் தான் இந்த பிரச்சனை வந்திருக்கிறது என்பதற்கு முதலமைச்சருடைய பதில் என்ன? எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் மௌனமாக முதலமைச்சர் கடந்து செல்கிறார்.
அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது தீரா கோபத்தில் இருக்கிற மக்களுக்கு மருந்தாகவும் விருந்தாகவும் கண்ணுக்கு தெரிகிற கட்சி தமிழக வெற்றி கழகம். நிறைய விமர்சனங்கள், நிறைய குற்றச்சாட்டுகள் ஆளும் தரப்பை நோக்கி நீள்கிறது. உங்களுடைய பதில்கள் என்ன? சகோதரி பேசும்போது என்னை பயமுறுத்தி, எடப்பாடி போகிற இடத்துலலாம் கூட்டங்கள், அதாவது மூச்சு முட்டுதுன்னாங்க. அம்மா கொஞ்சம் பார்த்து அவர் இருக்க சொல்லுங்கம்மா, அங்கே ஏதாவது 10-20 பேர் செத்துற போகிறா, ஏற்கனவே 50-60 பேரை காணான்னு தேடிக்கிட்டு இருக்கோம். தாவேகாவில் அது மாதிரி அண்ணன் எடப்பாடி கூட்டத்தில் அலை மோதுதுன்னாங்க. பாதுகாப்பு இல்லைன்னு சகோதரி சொன்னாங்க. இப்போ யாருக்கு பாதுகாப்பு இல்லை? எடப்பாடி கூட இருக்கிற ஆளுக்கு முதல்ல பாதுகாப்பு இருந்ததா? அரசியல் அவங்க அரசியலாக பேசியிருக்கணும். அரசியல்லாம் கடந்து போய் பேசுகிறாங்க. அதனால் பதிலே சொல்கிறதுக்கு ஒன்றும் பெரிய இடம் இல்லை. நான் என்ன கேட்குறேன், நம்பிக்கைக்குரிய தலைவர்கள் யார் இன்றைக்கி தமிழ்நாடு மக்கள் மத்தியில்? அந்த பயணத்தை மட்டுமே எடுத்து நம்ம பயணிப்போம். தமிழ்நாடு தலைகுனியாது ஒரு டாபிக். தமிழ்நாடு போராடும், களத்தில் வெல்லும். இது யார் போராடுறது? தமிழ்நாடு முதலமைச்சர் போராடுறது. ஆட்சியில் 5 வருஷம் ஆண்டுக்கிட்டு இருக்க ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் படுத்துக்கிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு ஓரணியில் தமிழ்நாடு வாங்கடா உள்ளாருன்னு கூப்பிட்டு போராடுறதே களமாக வச்சு ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நாங்கள் போராடிக்கிட்டே இருக்கோம். போராட வேண்டிய எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர் தன் தேவையை பூர்த்தி செய்ய டெல்லியில் போய் அடிக்கடி ஆளும் கட்சி நடவடிக்கை தானே எடுக்கணும், போராட்டம் நடத்தணுமா? அது எது மாநில பட்டியல்னு ஒன்று உயிரோடு இருக்கா அப்படின்னு கேட்குற இடத்துல தமிழ்நாட்டில் கொண்டு பிஜேபி, பாசிசங்கிற பிஜேபி மொத்தமாக பொதுப்பட்டியலேருந்து மத்திய பட்டியலில் வந்து மாநில பட்டியலே இல்லாத அளவுக்கு கொண்டுட்டு போய் நிப்பாட்டின இடம். அந்த ஒரு காரணத்துக்காக தமிழ்நாடு எல்லாத்துலேயும் போராடிச்சு. ஒரு அண்ணா அது நிறைவேற்றதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமின்னு. ஏன்னா நாங்கள் நிறைவேற்றிட்டா மீண்டும் திமுகவே ஆட்சிக்கு வந்துடும்னு எடப்பாடி பழனிசாமி போய் அங்கே உட்காந்து எந்த நிதியும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துடாத, நீ கொடுத்துட்டுனா மொத்தமாக அவனும் எல்லாத்தையும் நிறைவேற்றிடுவானுவோம். நிறைவேற்றிட்டு அப்புறம் நாங்கள் எப்படியா மறுபடியும் ஆட்சிக்கு வர்றது? அதில் ஃபண்டே ரிலீஸ் பண்ணாதுன்னு பத்திரமா பார்த்துக்கிட்ட பெரிய மனுஷன் எடப்பாடி பழனிசாமி. நம்பிக்கைக்குரிய தலைவன் யார்? தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாடு எந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்கட்டும், பெண்கள் வளர்ச்சி இருக்கட்டும், பாதுகாப்புக்குரிய காரண காரியங்கள் இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஆட்சி ஆரம்பித்த 1 வருஷத்துலேருந்து நீங்கள் திட்டிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் நடத்துகிற அத்தனை தேர்தலையும் திமுக ஜெயிச்சுக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு டெபாசிட் கூட கிடைக்க மாட்டேங்குது. அப்போ இப்போ உங்களுக்கு யார் ஓட்டு போடுறது? ட்ரம்ப்புக்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுவீங்களா? இல்லை அண்ணன் கட்சி போய் சிலோனில் ஓட்டு வாங்கிட்டு வருமா? எங்கே போய் நிற்பீங்க? இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல வேண்டியவங்க பொதுமக்கள். அதனால் பொதுமக்கள்கிட்ட திமுக யார், திமுக தலைவன் யாருன்னு தெரியும். நான் கேட்குற எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஒரு 2 கேள்வி வைக்கிறேன். நம்பிக்கையை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களே, கூட இருந்த தலைவர்கள் நம்பிக்கை, உங்கள் கட்சியில் உங்களை நம்பி கூட இருந்த தலைவனெல்லாம் இப்போ எங்கே? அந்த கேள்விக்கு முதல்ல வருவோம். கூட இருந்த சசிகலா எங்கே போச்சு? அந்த அம்மா ஆளை காணான்னு கடைசியாக போய் ஐயா கம்பெனியில் சேர்ந்து அது 2 தனி கட்சி ஆரம்பிச்சிச்சு. அது கூட பரவாயில்ல விடுங்க. டிடிவி தினகரன் கையில் தூக்கு கயிறோடு சுற்றிட்டு தெரிஞ்சார். என்ன அண்ணா இன்னொரு தாட்டி எடப்பாடி பழனிசாமியை பார்த்துட்டோன்னா சேர்ந்துட்டோன்னா நம்ம கயிறில் தொங்கலான்னாரு. இப்போ யாரை மாட்டி விடுறதுக்கு கயிறு எடுத்துக்கிட்டு போனாருன்னு எனக்கு தெரியாது. அதையும் விட்டுருங்க. ஆனால் அவர் வந்து எடப்பாடி கூட வரமாட்டேன், என்டிஏ கூட போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ எனக்கு திரும்பி இன்னொரு கட்சி ஒரே ஒரு ஆள் பன்னீர்செல்வம் இருந்தார், ஓபிஎஸ். ஓட சுற்றி விட்டீங்க. கட்டின வேட்டிய வரைக்கும் உருவிட்டு ஒரு பெரிய மனுஷனை களத்தில் ரோட்டில் விட்டீங்க. நம்பிக்கைக்குரிய வீடு என் தாய் வீடு தானே அவர் திமுக வந்துட்டார். அப்போ 3 முறை முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வமே எனக்கு நம்பிக்கைக்குரிய தலைவன் மு க ஸ்டாலின் தான் அப்படின்னு இங்கேயே வந்துட்டாருன்னா அவருக்கு எங்கேயே வழி கிடைக்காம எங்கேயே இடம் கிடைக்காம தான் நாங்கள் போனாங்க. அவர் நேராக பிஜேபி இருந்தால் ஒரு கவர்னர் ஆகிருக்கேன். நீங்கள் மனுஷனுக்காக போராட்டம் நடத்த மாட்டீங்க. நீங்கள் ஆட்டுக்கு நடத்துவீங்க, மாட்டுக்கு நடத்துவீங்க, கோழிக்கு நடத்துவீங்க, மீனுக்கு நடத்துவீங்க. எனக்கு அதெல்லாம் வருத்தம் இல்லை. நான் உங்கள் கட்சிக்குள்ளே வரமாட்டேன். ஏன்னா அது ஒரு தன்னிலையை கடந்த கட்சி. நான் விட்டுடுறேன். ஏன்னா உங்களுக்கு ஹெட் ஆஃபீஸே எந்த நாட்டில் இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது. பாதுகாப்புன்னு நீங்கள் போராட ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு போராட்டத்திலையாவது நீங்கள் ஏதாவது ஜெயிச்சிருக்கீங்கன்னா சொல்லுமா. ஒன்றும் லாரியை நிறுத்தினாங்கிறீங்க, இல்லை பச்சை நிறுத்தினாங்கிறீங்க, ஒயின் ஷாப்பை பூட்டுறதுன்னு ஆரம்பிக்கிறீங்க, அந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு போராட்டம் நடத்துவீங்க. எந்த ஒன்றாவது நிரந்தரமாக நடத்துகிறீங்களா? உங்கள் மேலே ஏன் சந்தேகம் வருது தெரியுமா? ஆரம்பிக்கிறீங்க, ஆரம்பிக்கிறது என் சகோதரிக்கு தெரியுது, முடிக்கிறது சகோதரிக்கு தெரியாது. அது எங்கே முடியுதுன்னு தெரில. எத்தனை பொட்டி வாங்கிட்டு முடிக்கிறீங்கன்னு தெரில. வரும்போது ஆட்களோட போய் போராடுறீங்க. ரொம்ப நீங்க வருத்தப்படுவீங்க. மேடம் ஒரு நிமிஷம், நான் உங்களை குறிக்கவே இல்லை. பொட்டிங்கிற வார்த்தையில ஆதாரத்தெல்லாம் சொல்லுங்க மேடம். கருத்தியல் ரீதியாக விவாதம் செய்யணும். நீங்க சொன்னதுக்கு அவர் விளக்க சொல்றேன்றாரு. பொட்டி வாங்குனாருன்னா என்ன? அதுதான் ஒரு ஆதாரத்தோட சொல்றேன். கேள்வி போய் சொல்லுங்க. எத்தனை போராட்டங்கள் நடத்தி ஒன்றில் கூட உங்களால் ஜெயிக்க முடியல, பின் வாங்கிட்டீங்கன்னு சொன்னால்
உள்ளே நடக்கிற ரகசியம் என்ன 5 வருஷத்தில் உங்கள் கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து பதில் அடுத்த சுற்றில் சொல்லுங்கள். சரி, அதுக்குள்ளேயே போல எங்கள் சகோதரி சொன்னாங்க 10.5% இடஒதுக்கீடு. நீங்கள் மேடம் இருங்க, 10.5% இடஒதுக்கீடுக்கு நீங்கள் பண்ணிட்டு போன பாவத்துக்கு அன்புமணியை பக்கத்துலேயே வச்சுருக்கீங்க. நல்ல வேலை அவங்க அப்பா திருந்திட்டாரு, புள்ள இன்னும் திருந்தலை. ஏன்னா அது இன்னும் கூடயே தான் வச்சுருக்கீங்க. ஏன்னா அவர் ரொம்ப தெளிவாக தான் சுற்றினார். களத்தில் நேராக மைக்க மாட்டிக்கிட்டு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணினார். மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி. கடைசியில் அவங்க அப்பாவை பார்த்து உன்னை மாற்றினாதான்ப்பா கட்சி உறுப்புன்னு அன்புமணியை மாற்றிட்டு கட்சியை காப்பாற்றி கூப்பிட்டு வந்து வேறு இடத்துல நிறுத்திட்டார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில். தனியாக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போடுறா. என்ன தீர்மானம்? இனிமேல் எவனாவது கற்பழிச்சான்னா அதிகபட்ச தண்டனை ஆயுள் தண்டனை, அது கிடையாதுடா, தூக்கு தண்டனை நிறைவேற்று. அப்படி ஒரு சட்டத்தை நிறைவேற்றிய தலைவன் மு க ஸ்டாலின். இவ்வளோ தான் பெண்களுக்கான பாதுகாப்பை கொடுக்க முடியும். சட்டத்தை இயற்றி போலீஸ்கிட்ட கொடுக்கலாம். போலீஸ் அங்கே தான் வரேன். போலீஸுக்கு ஒரு தப்பு பண்ணிச்சுன்னா பாதுகாக்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமி மாதிரி இங்கே திமுக இல்லை. ஒரு பல்ல பிடுங்கின பல்வேறு சிங்க ஐபிஎஸ்ன்னு தெரிஞ்சு அடுத்த நாளே பல்ல பிடுங்கிட்டோம். சஸ்பெண்ட் பண்ண தலைவர் திமுக. ஆனால் எடப்பாடி பழனிசாமி குட்கா வியாபாரி, டிஜிபி, சிட்டி கமிஷனரு, விஜயபாஸ்கர் எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டில் குட்கா வியாபாரம் பண்ணுற மாதிரி கடத்தல் தொழிலே பண்ணாங்க தமிழ்நாட்டில். அதுக்கு போலீஸ் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சஸ்பென்ஷன் முடிஞ்சு அது காரணம் என்னென்னா எடப்பாடி இடைக்கால முதலமைச்சராக இருந்தவர். அதனால் அவருக்கு அந்த ஒரு போலீஸ் மேலே அவர் மேலே போலீஸுக்கு பயம் வந்திருக்காது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு கனவு தான் காண தலைவர் ஏழைகளை பார்த்து ஒரு கனவு காணிய உன் கனவை நிறைவேற்றுவது என் கடமைன்னு சொன்னார். ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக சிவி சண்முகம் கனவை இந்தியாவில் எவனும் நிறைவேற்ற முடியாது. அப்ளிகேஷனை வேணால் அந்த அம்மா வீட்டுக்காரன்ட்ட கொடுக்கலாம். நீங்களாம் இப்போ ஒரு அரசியல் கட்சி சார், நாங்க வருத்தம் தெரிவிச்சிட்டோம் சார். ஆனா உங்க அமைச்சர்கள் என்ன பண்ணாங்க? சண்முகத்துக்கே உங்க அமைச்சர்கள் என்ன சார் பண்ணாங்க? நாங்கள் சம்பந்தம் தவறுதான் சார். போக வேண்டாம். நான் பேசாதீங்க சார். சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க. அவர் இருந்த 4 வருடம் 2 மாசத்துல அவருடைய கனவு என்னன்றது எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிருக்காரு சார். களத்துல சட்டங்களை நிறைவேற்றிருக்காரு. சசிகலா எந்த ஆட்சி அதிகாரத்துல இருந்தாங்க? அம்மா இருக்கும்போது எந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வர மாட்டாங்க. சசிகலா அப்ப நீங்க பி டீம் சசிகலா உங்களோட பி டீம்ன்றதுனால நீங்க ஆர்குமென்ட் பண்றீங்க. சசிகலா உங்களோட பி டீம்ன்றதுனால சசிகலாவை பத்தி ஆட்சி, அதாவது அம்மா இருக்கிற வரைக்கும் எந்த அதிகாரத்திலும் இல்லாத சசிகலாவை பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க? பிரதான எதிர்க்கட்சி எடப்பாடியாருடைய சாதனைகள் என்ன, என்ன குறை, அதை சொல்லுங்க. உங்களுடைய சாதனைகள் என்ன? சசிகலாவுக்கு பங்கு இல்லையா? அத சொல்லுங்க சார். இப்போ நீங்க வந்து இப்போ இவங்க என்ன சாதனைகள் கேக்குறோம். இப்போ நீங்க கடந்த காலத்தை பத்தி பேசுறதுனால நிகழ்காலத்துல எதுவும் நடக்க போறது இல்ல, எதிர்காலத்துல எதுவும் நடக்க போறது. இன்னைக்கு அரசியல் யார்கிட்ட இருக்கு? அவ்வளவுதான். இப்போ உங்க தலைவர் கூட என்ன சொல்லிருக்காரு அந்த கொள்கையை பத்தி தான் நம்ம பேசணும். அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேச ஆரம்பிச்சா விவாதமே போகாது. சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லி இப்பதான் தூக்கு தண்டனை கொடுத்தானே. அதுதான் போய் யாரையாவது ஒரு பொண்ணை தொட்டு பாருங்க, தூக்கு போடுறோம். ஒரு நிமிஷம், காவல் இதுதான் நடந்துகிட்டே இருக்குல்ல, ஊர் பூரா நடந்துகிட்டு இருக்கு. தண்டனைகள் இருக்கு, நிறைவேற்ற முடியும். நீங்க நாங்க போற போக்கல பார்த்தா என்ன அந்த அத்தனை விவசாயிகளும் எம்ப்ளாய் ஆக்கிடுவோம். இங்க ஏற்கனவே இருக்கிறவங்க சம்பளம் கொடுக்க முடியல. திமுக ஆள கொடுக்க முடியாது. நாம் தமிழர் இருந்தா கொடுத்துறோம். ஏன்னா உலக நாட்டுல உலக நாட்டுல ஃபண்ட் வருது. 30,000 கோடி ரூபாய் மட்டும் தான் வேர்ல்டு ஃபுல்லா ஃபண்ட் வருது. நீங்க கொடுத்துருவீங்கம்மா. அது மக்கள் நம்பட்டுமா? பணக்கார மாநில கட்சி எங்களால முடியாதுமா. பணக்கார மாநில கட்சி நீங்க கருத்து இல்ல கருத்து இல்ல காத்தியா கருத்து இல்ல. ஒவ்வொருத்தங்களா பேசுறீங்க. பிரதான எதிர்க்கட்சி நான் தான் சார் பதில் சொல்லணும். திரும்ப கேட்க நினைக்கிறேன். 2010ல கட்சி ஆரம்பிச்சீங்க, இப்ப 16 ஆண்டு ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் அதிகாரத்துக்கு வரணும்ன்ற ஆசை இல்லையா? எப்ப நீங்க வருவீங்க? நாங்க 2016 சட்டமன்ற தேர்தலில் முதல்ல போட்டியிடும் போது நாங்க வந்து வெறும் 1.1 விழுக்காடு. எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாதி பின்புலமோ பொருளாதார பின்புலமோ எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மதத்தின் அடிப்படையிலான ஒரு பின்புலமோ ஒரு திரை கவர்ச்சியோ எதுவுமே கிடையாது. 1.1 விழுக்காடு தான். அடுத்து 2019 நாடாளுமன்ற தேர்தல் 40 நாடாளுமன்ற தொகுதியில் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய 40 நாடாளுமன்ற தொகுதியில் மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அரசியலிலும் சம பங்கு வேணும்னு சொல்லி 40ல் சரிபாதி 20 நாடாளுமன்ற தொகுதிகள் பெண்களை வேட்பாளராக களமிறக்கியிருக்கோம். எல்லா தேர்தலை சந்திக்கிறீங்க. நான் சொல்றது அதிகாரத்துக்கு போனா தான் எது செய்ய முடியும்னு 2 பேரும் சொல்றாங்க. நடக்கும்னு கேக்குறேன். அதிகாரத்துக்கு 2026 நடக்குது. எங்க அண்ணன் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில போட்டியிடுறாங்க. அவர் வெற்றி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டது.
உறுதி செய்யப்பட்டது. சட்டமன்றத்தில் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் திருவொற்றியூர்ல போட்டியிட்டாரு, அங்கேயுமே இது நடக்கல. இப்ப திருவொற்றியூர்ல போட்டிட்டு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடினா இப்ப களம் மாறி இருக்கு. 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில மக்கள் வந்து வெறுத்து போயிருக்காங்க. மாற்றத்தை நோக்கி வரணும். இதுதான் நான் முதல் சுற்றில் நான் பதிவு பண்ணேன். 2026 சட்டமன்ற தேர்தல் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களோட நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் உள்ள போவாங்க, சட்டமன்றத்துக்குள்ள போவாங்க. மாற்றம் வந்து ரொம்ப எளிதாக நடந்துடாதுன்னு. 1921 கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சீனா ஆரம்பிக்கப்பட்டது. 1949 மாவோ வந்து சீனாவோட பிரீமியர் ஆகிறாரு. 28 ஆண்டுகள் அந்த மண்ணை வந்து புரட்சிக்காக தயார்படுத்தியிருக்கிறாரு. இது 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 60-75 ஆண்டு கால கசடு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட கசடு. அந்த கசடை வந்து நாங்கள் வந்து தேர்தலில் போட்டிட்டு 8 ஆண்டுகளை நாங்க வந்து அவர் ஒரு கேள்வி கேட்க விரும்புறாரு. மாவோ புரட்சியோட ஆமாண்ணே, அப்ப நீங்க செஞ்சது புரட்சியானே, வைகோ செஞ்சது புரட்சி, நீங்க நாஞ்சில் சம்பத்தனை நீங்க செஞ்சது புரட்சியா? அந்த புரட்சியோட இது ஒப்புறீங்களான்னு மாவோ மாதிரி எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மக்களை வந்து புரட்சிக்காக தயார்படுத்துறார். அரசியல் புரட்சி மட்டும் இல்ல, பண்பாட்டு புரட்சிக்கும் சேர்த்து தயார் பண்ணிட்டு இருக்கிறார். மாவோ புரட்சியோட கம்பேர் பண்ண அந்த புரட்சியோட சேர்ந்து தைப்பூசத்திற்கு விடுமுறை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாண்ணே, என்ன இப்ப அதுக்கு என்ன 6000 மைல்கள் நடந்தான். அப்ப எங்க அண்ணன் சீமான் அவர்கள் கம்மியா 10 லட்சம் குடிசைவாசிகளின் கையில ஆயுதம் கொடுத்தான். ஆமா சரி. சியாங் ஷேக்கினுடைய எங்க அண்ணன் 1 கோடி பேருக்கு வந்து அறிவாயத்தை கொடுத்திருக்காருண்ணே. 1 கோடி பேருக்கு அறிவாயத்தை கொடுத்திருக்காரு. நான் சாதாரண வீட்டு பெண். என்னை இந்த மேடையில ஏற்றி அழகு பார்த்தவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். சாதாரண வீட்டு மகள். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாகப்பட்டினத்தில் போட்டிட்டேன். 1,31,294 வாக்குகள். சிங்கிள் பார்ட்டி சிக்கல் பண்ணல. மாவோவுக்கு அதான் பிரச்சனை. அதான புரட்சி. இருக்கக்கூடிய தொகுதி என்னன்னு தெரியுமாங்க? என் தேசம் விடுதலை அடைந்து விட்டது, நீ போய் ஓய்வு வர்றான்னு சொல்லும் போது என் தேசம் விடுதலை மட்டும் புரட்சி இல்லடா, என் அண்டை தேசத்தில் எதெல்லாம் அடிமையாக இருக்கிறதோ அதனுடைய விடுதலைக்காக நான் போராடுவேன்னு ஒரு போராளி எழுச்சி வரானே, அவன் தான் புரட்சியாளன். அதனால எந்த தேசம் அடிமையா இருக்கிறதோ அது தேசம் என் தாய் தேசம் சொல்றான் பார், அவன் புரட்சியாளன். புறலங்காவுக்கு போராடுறோம் புரட்சியை பத்தி பேசிட்டு. ஆமாண்ணே, நாங்க புரட்சி தான. யார்ட்ட அடிமையா இருக்குது? ஆமாண்ணே, உங்க தேசம் அடிமையா இருக்குண்ணே. ஸ்டாலின் யாருண்ணே? ஸ்டாலின் யாரு? முதலமைச்சர் ஆகும்போது எங்க மணவாடு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஒவ்வொருத்தரும் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து நம்ம மணவாடு எல்லாம் வந்து திமுக வாக்களிங்கன்னு சொல்றாரு. அவர் யார்? அவரு நம்மை ஆள்வது 8 கோடி மக்கள், 8 கோடி தமிழ்நாட்டு மக்களை ஆள்வது தமிழர் அல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க தெரியட்டும். 1949 திமுக ஆரம்பிக்கப்பட்டது. தெலுங்குல நாடகம் எழுதி தெலுங்குல நாடகத்தை பேசி நடித்தவர் ஐயா கருணாநிதி. அவர் எப்படிங்க நீங்க முத்தமிழ் அப்ப நம்ம யார் மேடம்? ஏன்னா வந்து அவங்க வந்து ஈழத்துல 1.25 லட்சம் தமிழர்கள் கொத்துக்குண்டுகள் போட்டு வந்து இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள். ஐயாவோட நிலைப்பாடு என்ன? மழை விட்டும் தூவானம் விடவில்லை. ஆனா அதே நேரத்துல OS ராஜசேகர் ரெட்டி ஆந்திர பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் இறந்துட்டார். எதிர்பாராத விபத்து தான், ஹெலிகாப்டர் விபத்துல இறந்துட்டார். அதுக்கு 3 நாட்கள் அரசு துக்கம் அனுபவிக்கும். அந்த நாள் அரசு விடுமுறை என்று எல்லாத்துக்கும் விடுமுறை விட்டது யாரு? தான் ஆடாவிட்டால் தன் தசை ஜெயலலிதா பிரபாகரனை தூக்கிட்டு வந்து தூக்கல போடணும்னு சட்டமன்றத்திலே தீர்மானம் போட்ட ஜெயலலிதாவுக்கு இவங்க தான் ஆள பிறந்த ஒரு முதல்வர்னு உங்க சீமான் போய் பிரச்சாரம் பண்ணாரு. கருணாநிதியை வீழ்த்தணும்னே. நீங்க பதில் சொல்லுங்க. கருணாநிதியை வீழ்த்தணும்னே. இது என்ன புரட்சியா? அது அண்ணா இதான் பேர் புரட்சியா? நான்கு சம்பத் குறிக்கிற அவருடைய சுற்றுல அவர் பேசட்டும். அவருடைய சுற்றுல அவர் பேசட்டும். அவங்க முடிக்கட்டும். நான் முடிச்சுக்கிறேன். அக்கா சொன்னாங்க காவேரி படுகை விவசாய நிலங்கள் நாங்க தான் வந்து காவேரி படுகையை நாங்க தான் வந்து மேம்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு தெரியும், கடந்த 30 ஆண்டுகளாக காவேரி படுகையினுடைய விவசாய நிலங்கள் குறைந்து கொண்டே வருகிறது. அதே நேரத்தில் கடந்த 30-35 ஆண்டுகளாக மைசூரில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் அதிகரித்து கொண்டே வருகிறது. நீதிமன்ற உத்தரவுக்கு மீறியும் அவங்க விவசாய நிலப்பரப்பை அதிகரிச்சுட்டே இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, 2 கட்சிகளும் மாறி காவேரி விஷயத்தில் காவேரி நீர் உரிமையில தோல்வியிட்டதன் அடையாளமாகத்தான் இதை பார்க்கணும். காவேரியினுடைய ஒட்டுமொத்த நீர் கொள்ளளவு அப்படிங்கிறது 740 TMC. 740 TMCயில் நமக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு உரிமைக்கு கடைமடை பாசனை லோவர் ரிப்பாரியன் ஸ்டேட் நமக்கு வெறும் 177.25 TMC தான் இருக்கு. இது 2 கட்சிகளும் மாறி தமிழ்நாட்டு மக்களுக்கு லட்சக்கணக்கான காவேரி படுகை விவசாயிகளுக்கு செய்த துரோகம்ங்கிறத நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். எதுவுமே நேரு இல்லை. சார் அதிகார குவியலை பத்தி பேசினாரு.
அதிகார குவியலை பற்றி யார் வேணாலும் பேசலாம், ஆனால் வந்து வெற்றி கொண்டான் சார் பேசக்கூடாது. ஒட்டுமொத்த அண்ணாவுடைய கனவே வந்து சமூக நீதி தான் சார். அதிகாரம் பரவலாக்கப்படணும், சாமானியனுக்கும் அதிகாரம் கிடைக்கணுன்றது தான் அவருடைய கனவு. ஆனால் இன்றைக்கி ஒட்டுமொத்த அதிகாரம் ஒரு குடும்பத்தின் கையில் இருக்குது சார். ஒட்டுமொத்த குடும்பத்தின் கையில் இருக்க, அந்த குடும்பத்தின் கீழே இருக்க கிளையாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் என்ன, இப்போ பொன்முடி எடுத்திங்கன்னா கௌதம் சிவ் கிட்டத்தட்ட 23 வாரிசுகள், KN நேரு, துரைமுருகன், கலாநிதி வீராசாமி, தமிழச்சி தங்கப்பாண்டியன், பூங்கோதை, இப்படி ஒட்டுமொத்த கீதா ஜீவன். அதிகாரம் பரவலாக்கப்படணுன்ற கனவே சதஞ்சு போச்சு. அப்புறம் நீங்கள் எதுக்கு சமூக நீதி பற்றி பேசுகிறீங்க? ஒரு குடும்பத்தின் கீழே இன்னைக்கு ஒன்றும் இல்லை. வேல்முருகன், சரி நாங்கள் வந்து எதிர்கட்சி குற்றச்சாட்டு, உங்களோடு பயணித்த 5 வருஷம் இருந்த வேல்முருகன் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாரு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இன்னைக்கு வந்து ஆட்சி நடத்தல, பியூரோக்ராட்ஸ் அதிகாரிகள் தான் நடத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட துரைமுருகனே ஒரு 3 மணி நேரம் இருந்துட்டு கண்ணீரோடு வெளியே போனாருன்னு பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அப்போ என்னன்னா, முதலமைச்சர் கீழே எதுவுமே கட்டுப்பாட்டில் இல்லை. நீங்கள் பெண் விடுதலையாக இருக்கட்டும், ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம், எல்லா கனவையும் குட்டிச்சவராகிட்டாங்க. எல்லா வெற்றியும் வெற்றியும் அல்ல, எல்லா தோல்வியும் தோல்வியும் அல்ல. யோசிச்சு பாருங்க, விளாத்தி குளத்தில் எடுத்துங்க சார், பிரதம மந்திரி திட்டத்தின் மூலமாக கழிப்பறை வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த குடும்பத்துக்கு 12,000 ரூபாய் எடுத்திருக்காங்க, ஆனால் கழிப்பறை இல்லை. அப்போ நீங்கள் உங்கள் அங்கே இருக்கிற எம்எல்ஏவோ கவுன்சிலரோ தானே கொள்ளை அடிச்சிருக்கணும். ஏன் மழைநீர் வடிகாலை பற்றி பேசுகிறீங்களே? மழைநீர் வடிகாலில் எத்தனை உங்களை போல பத்திரிகையாளரே இறந்து போனாங்க, 4,500 கோடி இன்ன வரைக்கும் யாருமே கேட்கல. 2021 சொன்னாங்க, இப்போ மேயர் பிரியா 95%, இன்னும் எத்தனை பர்சன்ட் சொல்லுங்க சார்? தைரியம் இருந்தால் சொல்லுங்க சார். மழைநீர் என்னது பாருங்க சார், 10% தான் முடிச்சிருக்காங்களா? 21ல 95% பெண்டிங் இருக்குன்னு சொல்றாரு. சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. இன்ன வரைக்கும் எங்க கூட்டணி சார், எத்தனையோ விமர்சனங்களை வைக்கிறீங்க. பிரதமர் வந்து 3 கூட்டம் நடத்தி முடிச்சிட்டோம்ல கூட்டணியோடு சேர்த்து. ஒரு கூட்டம் உங்க கூட்டணியோடு நிற்க முடியுதா பாத்தீங்களா? இல்ல, அந்த 3 கூட்டணியுமே பிரதமர் எங்கேயுமே திரு எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்லவே இல்லை சார். NDAன்றது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான அடையாளம், அது புரியுதா? பிரதமர் வேட்பாளர் எத்தனை தடவை மாநில தலைவர் சொல்லிட்டார், உன்னை யார் சொல்லணும்? ஐநா சபையில சொல்லணும்ன்றீங்களா சார்? இல்ல, உங்க கூட்டணி இல்ல சார், பிரதமர் வேட்பாளர் NDA கூட்டணி தலைமை எடப்பாடியார்னு சொல்லியாச்சு. அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? இப்ப 3 கூட்டம் நடத்திட்டோம். உங்க கூட்டணி என்ன சார்? வரும் ஆனா வராது, வரும் ஆனா வராது. உங்களை மிரட்டி, அன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல இருந்த போதும் மிரட்டி சீட்டு வாங்கினாங்க, இன்னைக்கும் சீட்டு வாங்குறாங்க. இன்னைக்கு எவ்வளவு சலசலப்பு, CBM கம்யூனிஸ்ட் எல்லாருமே அதிருப்தியில் இருக்காங்க சார். ஆனா எல்லாரையும் ஒடுக்கி கிடுக்கி இவங்களோட பயணிச்ச ஒரு கூட்டணி கட்சிக்கு கூட துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க சார். கூட்டணி கட்சி கூட துரோகம் பண்ணி மன கசப்புல இருக்காங்க. அதுல ஒரு சிலர் தாங்க முடியாம வெளியே வந்து விமர்சனங்களை வைக்கிறாங்க. சோ ஒட்டுமொத்த நிர்வாகமும் செதஞ்சு போய் கிட்டத்தட்ட 100 வருஷம் பின்னோக்கி கொண்டு போயிருக்காங்க. நாங்க கஷ்டப்பட்டு கொண்டு வந்த அதிமுக காலத்துல கொண்டு வந்த சட்டங்கள் திட்டங்களால இந்த இந்தியாவை தலைநிமிர வச்சோம். ஆனா இத பத்தி எல்லாம் வந்து முதலமைச்சர் கவலைப்பட மாட்டாரு, சாரின்னுடுவாரு. சாரின்னு சொல்லிட்டா போதுமா? சாரின்னுடுவாரு, இல்ல அப்பான்னுவாரு, அண்ணாவான்னுவாங்க. அப்பாவும் இருக்க மாட்டாங்க, அண்ணாவும் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதுதான் சாரி சாரி சாரி. அதனால மக்கள் எல்லாம் சாரி சொல்லி திருப்பி அதிமுக தான் ஓட்டு போட போறாங்க. வருடத்திற்கு 700 கோடி ரூபாய் அண்ணன் ஸ்டாலின் அரசு விளம்பரத்திற்கு மட்டும் செலவழிக்கிறது. பிஜேபிக்கு அடுத்து இந்தியாவில் வசதியான கட்சி திமுக. அவங்க கட்சி பணத்திலேயே செலவழிக்கலாம். இது நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்தை எடுத்து, நான் தேஜஸ் எக்ஸ்பிரஸில் போயிட்டுருக்கேன், அவன் தர்ற புக்கிலேயே விளம்பரம் போடுறாங்க. முழுவயிறு காணாதார், முதுகெலும்பு முறிய பாடுபடுவோர், வாழ்வின் சுவை காணார், வலியோரின் பகடைக்காய்கள் ஓடப்பர், இவரெல்லாம் தருகின்ற வரிப்பணம்தான் கோட்டையாய், கொடிமரமாய், பாதையாய், பகட்டுகளாய், அமலிடத்தும் அதிகாரிகளாய், அறிவு பெறமையும் கூடங்களாய் விளங்குகின்றன என்றார் அண்ணா. நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்தில் இன்றைக்கு விளம்பரம் செய்கிறார்கள். இந்தியாவினுடைய ரயில்வே துறைக்கு பொறுப்பேற்றிருக்கிற அமைச்சர் சொல்லுகிறார், 4352 ஏக்கர் தமிழ்நாட்டில் ரயில்வே திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு எனக்கு தேவைப்படுகிறது. ஆனால் தமிழ்நாடு அரசு அந்த நிலங்களை எங்களுக்கு இன்னும் தரவில்லை. 1052 ஏக்கர் தான் தந்திருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் 24% நிலம்தான் எனக்கு கைக்கு கிடைத்திருக்கிறது. அப்படி என்றால் ரயில்வே திட்டங்களை எப்படி நிறைவேற்றுவது என்று ஒரு மோடி அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு மந்திரி கேட்கிறார். இன்றைக்கு என்ன ஆயிற்றுன்னா, 4 நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் கலந்து கொள்ளவில்லை. 5வது நிதி ஆயோக் கூட்டத்திற்கு ஏன் போனார் என்றால், இன்றைக்கு ஆகாஷ் பாஸ்கரன், ரிக்தீஷ் என்கிற உதயநிதியினுடைய இரத்தமும் சதையுமாக இருக்கிற அந்த நண்பர்கள் மேலே அமலாக்கத்துறை கண்காணிப்பு தொடங்கியதற்கு பிறகு அடுத்த ஆபத்து தம்பி உதயநிதிக்கு வரும் என்கிற அந்த நோக்கில் அவர் டெல்லிக்கு போகிறார்.
ஆகவே தமிழ்நாடு அரசாக இன்றைக்கு இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு எஸ்ஐஆர் சட்டத்தில் மேற்கு வங்காளத்திற்கு ஏற்பட்ட பாதிப்பை விளக்கியது மட்டுமல்ல, ஒரு கண்டன பேரணியை கல்கத்தா குலுங்க நடத்தி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை அன்றைக்கு வழக்கறிஞராக போய் உச்சநீதிமன்றத்தில் வாதாடுகிறார்கள். பிஜேபி எதிர்ப்பில் எந்த பிரச்சனையில் நீங்கள் தீவிரம் காட்டீர்கள்னு சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. நாம் தமிழர் கட்சியை விடுங்க, அது ஒரு இனவாத அரசியலை செய்வதற்கு அவர் தூண்டப்பட்ட ஒரு பேர்வழியவர். அவர் செய்யக்கூடிய அரசியல் இந்த நாட்டில் மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும் என்பதை இந்த தேர்தலில் மக்கள் முடிவெடுத்து விடுவார்கள். இன்றைக்கு எங்கள் தலைவர் விஜய் போகிற ஊர்ல எல்லாம் நாம் தமிழர் கட்சி அடக்கமாகி கொண்டிருக்கிறது. 50 பேருக்கு மேல பலியாயிட்டாங்க. ஆனா இன்னும் கூட கொஞ்சம் கூட குற்றமே இல்லாம, குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம ஒரு அரசியல் கட்சி தலைவரை தமிழ்நாடு இப்பதான் பாக்குது. போகும் இடமெல்லாம் உயிர் பலி. ஒரு இனவாத ரசிகர்கள் அடக்கமாயிட்டு இருக்காங்க. தஞ்சாவூருக்கு போய் ஒரு சின்ன பையன் அடக்கம் பண்ணிட்டீங்க நீங்க. இனவாத அரசியலை குற்றம் இல்லாமல் குற்ற உணர்ச்சி இல்லாமல் செய்வது மட்டுமல்ல, இந்த நாட்டில் நஞ்சிருக்கும் குப்பிகளை நடுக்களத்தில் தொங்கவிட்டு வெஞ்சமரில் தீர்ந்த வேங்கைகளின் நாயகன் தம்பி பிரபாகரனோடு உறவு வைத்துக் கொண்டேன் என்று இந்த நாட்டில் கதவிட்டு பல நாடுகளிலிருந்து பல கோடி ரூபாயை முறையீடு செய்தவர் தான் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர். நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டால், நாங்கள் முதல்ல களத்துக்கு வர்றோம். ஒரு அண்ணா அவர்கள் 1949 கட்சி தொடங்கி 67 ஆட்சிக்கு வந்தார். 1972 மக்கள் திலகம் எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கி 5 ஆண்டு காலத்தில் ஆட்சிக்கு வந்தார். இன்றைக்கு முதல் தேர்தலை ஆட்சிக்கு வருகிற நம்பிக்கை எங்களை இயக்கி கொண்டிருக்கிறது. ஆர்த்து வருகிறது 2026, பூத்து வருகிறது தவைக்கா. திராவிட பாரம்பரியத்திலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு திராவிட கட்சியில் எப்படி செயல்படும் என்னதுன்னு எல்லாமே தெரியும் இல்லையா? அப்படி என்னும்போது திராவிட கட்சிகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது விஜயோட தவைக்கா தலைவர் விஜயோட செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தி அளிக்கிறதா? அது சரியாக அவர் செயல்படுறாரு நீங்கள் நினைக்கல? இல்லை, நான் சூர்யா வெற்றி கொண்டா தப்பாக நினைக்க முடியாது. நான் ஒரு 100% சுயமரியாதைக்காரர். நான் பெரியாரை இந்த மேடையில் பேசுறது மாதிரி நான் திமுக மேடையில் பேச முடியலை. இந்திய துணைக்கண்டத்தினுடைய வரலாற்றில் கொள்கை தலைவர்கள் என்று பெண்களை முன்னிறுத்திய முதல் தலைவன் விஜய் தான். ராணி வேலு நாச்சியாரை அவர் முன்னிறுத்தினார். இன்னைக்கு மதுரை மேம்பால திறப்பு விழாவில் அண்ணன் ஸ்டாலின் ராணி வேலு நாச்சியார் மேம்பாலம் என்று பெயர் சூட்டுகிறார் என்றால், ராணி வேலு நாச்சியார் காலத்தை சூட்ட வைத்தவர் விஜய். இதுவரைக்கும் காளிங்கராயனை பற்றி யாருக்கும் தெரியாது. அந்த காளிங்கராயனை பற்றி பேசியதற்கு பிறகு அவருடைய சிலையை திறந்து வைத்தார் அண்ணன் ஸ்டாலின் என்றால், இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரை இயக்குவது நாளைக்கு வரப்போகிற முதலமைச்சர் விஜய். நிறைவா திரு சூர்யா, நீங்கள் தான் சொல்லணும். திரும்ப உங்கள் மேல் தான் நிறைய விமர்சனம். அண்ணன் சொன்னது அத்தனையும் உண்மைதான். அந்த கட்சிக்கு ஒரு திராவிட இயக்க தலைவர்கள் மூத்த தலைவர் எங்கள் அண்ணன் நாஞ்சில் சம்பத்து போனது கரெக்டு. அது ஒன்றும் மாற்றம் இல்லை. அவர் இந்த கொள்கை உறுதிமொழி ஏற்றுறதெல்லாம் ரைட்டு. இப்போ தான் கொள்கை எதிரி யாருன்னு எங்கள் அண்ணன் அவர் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் கொள்கை எதிரி பிஜேபின்ட்டார். பிஜேபியோட என்ன கொள்கைங்கிறதையே இப்போ விஜய்க்கு எங்கள் அண்ணன் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. விரைவில் அந்த அட்டப்படத்தில் இருக்க தலைவர்களோட ஆக்டிவிட்டிஸ் தகுந்த மாதிரி விஜய் எங்கள் அண்ணன் கொண்டு வந்துடுவார். விஜய் அவர் தான் இயக்குறாருன்றீங்களா? ஏங்க, இவரை விட யாருக்குங்க அந்த கட்சியில் தகுதி இருக்குது? ஏதாவது அரசியல் தெரியுமாங்க? இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட எங்கள் அண்ணன் நாங்கள் சம்பத்து காலத்திலேயே விசில மாட்டி விட்டானுவான். அவர் எடுத்து விசில் ஊதணுங்கிறானுவான். ஏன்னா ஏன் நஞ்சாம் குஞ்சாம் பிரச்சனை அது எங்கள் அண்ணன் பார்த்துக்குவார். அண்ணன் இல்லை, விசில் எங்களுக்கு சின்னம் வந்தது, வியர்க்கிறது அவங்களுக்கு தான். ஒரே ஒரு நான் கோரிக்கை வச்சிடுறேங்க, அப்புறம் பேசுவோம். அவங்க தமிழ் ஈழத்தை தமிழ்நாட்டிலே தேடுற கம்பெனியாக இருக்குது. அதுக்கு அர்த்தம் தான் எனக்கும் தெரியல. தமிழ் ஈழத்தை முடிக்கிறேன்னு தமிழ்நாட்டுக்குள்ள ஏன் தர்றீங்க? சென்னை மெரினால ஒருத்தர் உண்ணாவிரத நாடகம் எடுத்தார்ல, ஒரே ஒரு விஷயம் அதுக்கு தான் நான் பதில் சொல்கிறேன். அப்படியே நான் அந்த பார்வையை திரும்பி உங்கள் பக்கம் வைக்கிறேன். ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். முள்வெளிக்குள் சிக்கி தவிக்கும் 3 லட்சம் தமிழர்களின் மூச்சு காற்றே அண்ணன் சீமான் அப்படின்னு பேசின நீங்கள், அங்கே இருக்கிற தமிழீழத்திலேருந்து தப்பிச்சு பொழைச்சி இங்கே வந்தால் பாருங்கள் எத்தனை லட்சம் தமிழர்கள் தொப்புள் கூடிய உறவுன்னு. அவனுக்கு ஒரு குடியுரிமை வாங்கிறதுக்கு எத்தனை பேர் உண்ணாவிரதம் இருந்தீங்க? எத்தனை நாள் போராடினீங்க?
அதுக்கு மூலம் மனசாட்சி வேண்டாம். திருச்சியில் நாங்கள் தமிழன் இல்லை, நாங்கள் ஆந்திரா, தெலுங்கு, கன்னடா, கரெக்டு. நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. இங்கே எல்லாருக்கும் எல்லாமான அரசியல், அனைவருக்கும் அனைத்துமான அரசியல், மதசார்பற்ற அரசியல். அதாவது நீங்கள் எங்களை எது வேணாலும் சேர்த்து. நாங்களே தெலுங்கா, ஆந்திராவா, இந்த அம்மா கன்னடம் இல்லையா, ஜெயலலிதா என்ன ஒரு இந்த அம்மா கேட்டு தான் சொல்லணும். ரெண்டு பேருக்கும் சேர்த்து தாங்க அந்த அம்மா தேசிய தலைவர் சார். அவங்க தேசிய தலைவர், தேசிய தலைவர் அந்த மதமொழி எல்லாம் கிடையாது. தேசிய தலைவருக்கு என்ன சொல்வீங்க? பட் இப்போ அதெல்லாம் விட்டுருவோம். இந்த சப்ஜெக்ட் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். முடியாத கோரிக்கை சொல்வீங்க. ஆந்திராவுல ஏங்க வந்து மணவாடு நம்பிக்கைக்கு டெல்லியில இருக்கு சார். அங்க சுவிட்ச் போட்டாதான் வேற ஒண்ணும் இல்ல. அது ஹெட் ஆபீஸ், இது பிரான்ச் ஆபீஸ். என்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாடு தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அதை யாரும் மாற்றுக்கிறது இல்லை. அதனால தான் சொல்றோம், முதலமைச்சர் யார் முடிவெடுக்கணும்னா அது டெல்லி முடிவெடுக்கணும். இப்ப நடக்கிற டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் பிரச்சனை. இங்க இந்திக்காரன் ஆள்றதா தமிழன் ஆள்றதா, இந்தி ஆளணுமா தமிழ் வாழணுமா, இதுதான் தேர்தல் களம் தமிழ்நாட்டில். மாநிலம் தமிழ்நாடு இந்திய வரைபடத்தில் தமிழ்நாடு இருக்கிறதா, தமிழ்நாடை உருவிட்டாங்களா, அதை கண்டுபிடிச்சு மீட்டெடுக்கிற போராட்டம் தான் இந்த களப்போர். இந்த போருக்கு மக்கள்கிட்ட பிரச்சனையை கையில் கொடுத்துட்டோம், பிரச்சனையை எடுத்துக்கூடி வைக்கிறோம். நீ ஆள வேண்டிய தலைவனை அடையாளம் காட்ட வேண்டியது தமிழ்நாட்டு மக்கள். முடிவெடுத்த முதல்வர் மு.க. ஸ்டாலின். இவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நிறைவு கருத்து ஓவர். ரைட். மக்களே இறுதி எஜமானர்கள், இறுதி தீர்ப்பு அவங்களே எழுத போறாங்க. பார்க்கலாம் யார் மீண்டும் ஆட்சிக்கு வருகிறார்களா, இல்லை ஆட்சியை தக்க வைக்க போகிறார்களா என்பதை பார்க்கலாம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பதிவுக்கும் மிக்க நன்றி.